அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சிம்பிளான ஈஸியா செய்யக்கூடிய மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல வெங்காயம், தக்காளி எல்லாமே கட் பண்ணி வச்சிருக்கேன். மட்டன் ஒரு 1/4 கிலோ வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 4 காஞ்ச மிளகா, பட்டை, லவங்கம், கட் பண்ண வெங்காயம், தக்காளி, கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்துட்டு ஒரு துண்டு தேங்காய் சேர்த்துக்குங்க. இப்ப எல்லாமே ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்போ குக்கர்ல எண்ணெய் போட்டு எண்ணெய் சூடானதும் வாஷ் பண்ண மட்டன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அரைச்ச மசாலா போட்டு தேவையான அளவு தண்ணி போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி 5 விசில் விட்டு ப்ரெஷர் போன பிறகு எடுத்து லஞ்சுக்கு சாப்பிட்டாச்சு. ஈவினிங்கா டீ குடிச்சிட்டு எங்க வீட்டு பக்கத்துல எவ்ரி மந்த் அகரம் கார்னர்ல சண்டே மார்க்கெட் போடுவாங்க. என் தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்கு. அவளுக்கு ட்ரெஸ் வாங்கியிருந்தேன். அதுக்கு மேட்சிங்கா பேங்கிள்ஸ், நெக்லஸ், கிளிப், ஆக்சசரிஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன். அப்படியே மல்லிப்பூவும் வாங்கிட்டு எங்க பெருமா வீட்டுக்கு போயிட்டேன். எனக்கு பூ கட்ட தெரியாது, அதனால அவங்க கிட்ட பூ கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்த ஆக்சசரிஸ் எல்லாமே என் பொண்ணு கரெக்டா செட் பண்ணி டபுள் டேப் போட்டு டிரான்ஸ்பரண்ட் கவர்ல கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணிட்டேன். அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் தங்கச்சி பொண்ணு ஏஜ் அட்டன் பண்ணிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அவ சிம்பிளா ஃபங்க்ஷன் வச்சிருக்கா. அதுதான் ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். என் தங்கச்சி வீடு ரொம்ப தூரம், அதனால கொஞ்சம் சீக்கிரமாவே கிளம்பிடலாம்னு ரெடி ஆயிட்டேன். எனக்கு இந்த டிசைன்ல நைட்டே மருதாணி வச்சுட்டேன். இங்க இருந்து ஒரு ட்ரெயின் பிடிச்சி சென்ட்ரல் போய் அங்க இருந்து பார்க் ஸ்டேஷன்ல இருந்து இன்னொரு ட்ரெயின் பிடிச்சிட்டோம். இப்பவே இப்படி வெயில் அடிக்குது. இன்னும் மே மாசம்லாம் எப்படி இருக்கும்னே தெரியல. ஃபங்க்ஷனுக்கு போய் ரீச் ஆயிட்டோம். நலங்கு செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கணத்துல பவுடர் வச்சுட்டு காசால சுத்தி போட்டு நெட்டு உடைப்போம். நானும் வாங்கின கிஃப்ட் ட்ரெஸ்ஸும் கொடுத்துட்டு காதுக்கு கம்பல் வாங்கியிருந்தேன், அதுவும் கொடுத்துட்டு என் பொண்ணு நெக்லஸ், மேக்கப் செட் எல்லாமே சூப்பரா பேக் பண்ணியிருந்தா. அவ்வளவு தூரம் போற வரைக்கும் எல்லாமே கலைஞ்சிருச்சு. என் பொண்ணோட மனசு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு. அம்மா செயின் போட்டாங்க பேத்திக்கு. எல்லாரும் நிலங்கு வச்சுட்டு சாப்பிடறதுக்கு போயிட்டோம். சிக்கன் பிரியாணி, தயிர் பச்சடி, ஸ்வீட்ஸ்க்கு பிரெட் ஹல்வா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் எல்லாரும் கூடவும் பேசிட்டு அங்க இருந்து என் தங்கச்சி வீடு கிட்டதான். அங்கேயும் போய் டீ குடிச்சிட்டு அங்க இருந்து ஈவினிங் ட்ரெயின்லயே வீட்டுக்கு வர்றதுக்கு 7 o'clock ஆயிடும். எனக்கு இன்னைக்கான டே சூப்பரா போச்சு. அடுத்த மினி வ்ளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமுஅலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரம்ஜான் முடிஞ்சது. நிறைய ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. எந்த ட்ரெஸ் போடலாம்னு சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க ரம்ஜானுக்கு வியர் பண்ணிருந்த சாரியே போடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால சாரியே கட்டிட்டேன். அப்படியே ஜுவல்ஸும் போட்டு லைட்டா ஃபவுண்டேஷன் போட்டுட்டேன். ஐலைனர் வச்சுட்டு சிம்பிளா ஹேர் ஸ்டைல் போட்டுட்டு ரெடி ஆயிட்டேன். ஏப்ரல் வந்தாலே மல்லிப்பூ சீசன் ஸ்டார்ட் ஆயிடுது. அம்மா பூ வாங்கி பூ கட்டி கொடுத்தாங்க. ஃபைனலா பூ வச்சுட்டு ரெடி ஆயிட்டேன். ஓலா ஆட்டோல போயிடலாம்னு புக் பண்ணிட்டு இருந்தேன். ஆட்டோவும் வந்துருச்சு. மண்டபத்துக்கு கிளம்பிட்டோம். எங்க சித்தி பொண்ணு எனக்கு தங்கச்சி வேணும். என் தங்கச்சி பொண்ணுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஃபங்க்ஷன். ரொம்பவே கிராண்டா நடந்தது. ரிலேஷன்ஸ் எல்லாரும் வந்திருந்தாங்க. 3 அடுக்கு கேக் வச்சிருந்தாங்க. டெக்கரேஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரா பண்ணிருந்தாங்க. குழந்தைதான் கேக் வெட்டும் போது ரொம்பவே அழுதுட்டே இருந்தது. அதுக்கு என்ன செய்யறாங்கன்னு தெரியல. கேக் வெட்டி எல்லாருக்கும் கொடுத்தாங்க எங்க சித்தி. கேக்கோட பிளேவர் சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. பர்த்டே பேபி கிட்ட கிஃப்ட் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடறதுக்கு போயிட்டோம். மட்டன் பிரியாணி, தயிர் பச்சடி, கத்திரிக்காய் சட்னி, ஸ்வீட் சாப்பிட்டுட்டு அங்க இருந்து ஓலா புக் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். இன்னைக்கான டே எனக்கு ரொம்பவே சூப்பரா போச்சு. அடுத்த மினி வ்ளாக்ல பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.